இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநகர செயலாளர் சிவாஜி காந்தி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் சத்யம் தியேட்டர் அருகில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடை நம்பர் 7520 இந்த கடையை மூட சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு போராட்டம் நடத்தி கொண்டு இன்றைக்கு மட்டுமல்ல, இந்த போராட்டம் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக நடந்து கொண்டே வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளாக நாங்கள் போராடி வருகிறோம். இந்த கடை பக்கத்தில் இருந்துச்சு, அங்கேருந்து 10 மீட்டரில் மறுபடியும் மாற்றிங்க ஒன்றா வச்சுட்டாங்க. ஏன்னா இந்த கடையை மூடணும். என்ன காரணம்னா, இந்த கடையை மூடுறதுக்கு தமிழக அரசாங்கம் எனக்கு என்ன அறிவிச்சிருக்காங்க, கோயிலுக்கு பக்கத்தில் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையை நீக்கிடுவோம் அப்படின்னு தமிழக அரசாங்கம், விஜய் அரசாங்கம் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த கடையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா 30 மீட்டரில் தான் முத்தாலம்மன் கோவில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு கோவில். இங்கே பல லட்சக்கணக்கான மக்கள் பால் கூட எடுத்து போகக்கூடிய அந்த கோவில் பக்கத்தில் இருக்கு. இந்த இடத்துல சத்யம் தியேட்டர் 10 அடியில் இருக்கு. இது மட்டுமல்ல, அங்கே படிக்கக்கூடிய பிள்ளைங்க மாணவர்கள் படிக்கிற SMS ஸ்கூலு இங்கிருந்து 200 அடிகள் இருக்கிறது. அதுக்கு பக்கத்தில் பெண்கள் மேல்நிலை பள்ளி 250 அடியில் இருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கிருந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோவில், இந்த காரைக்குடியிலே முக்கியமான கோவிலாக இருக்கக்கூடிய சிவன் கோவில் பக்கத்தில் இருக்கு. எனவே இந்த கடையை உடனடியாக நீக்கணும். இங்க இருக்கக்கூடிய பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த பகுதியில் போக முடியல, வர முடியல. இந்த கடையை உடனடியாக மூட வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த கடை மட்டுமல்ல, இந்த பக்கத்தில் இருக்க சந்தைப்பேட்டை கடை, அதுவும் மிகப்பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. அந்த கடையும் உடனடியாக எடுக்கணும். அங்க பக்கத்துல சந்தை, பக்கத்துல கோவில் இருக்கு. எனவே இந்த 2 கடையும் நீக்கணும். குறிப்பா இந்த டாஸ்மாக் கடையை உடனடியாக மூட வேண்டும், இழுத்து மூடணும். ஏன்னா தமிழக அரசாங்கம் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். பொதுமக்களுக்கு சாதகமாக, பொதுமக்களுக்கு ஆதரவாக இந்த கடையை இழுத்து மூடினால் பல ஆயிரம் மக்கள், பல ஆயிரம் குடும்பங்கள் பயன்பெறும். இங்க ஏழை எளிய மக்கள் பக்கத்துல பாத்தீங்கன்னா சுத்தி ஆள் நிக்கிறாங்க. எல்லாம் சாதாரண ஆளுங்க, வேலைக்கு போகாம அப்படியே நிக்கிறாங்க. பக்கத்துல பாருங்க, எல்லாம் தண்ணி வாங்க, அங்கே மது வாங்குறதுக்காக வந்து நிக்கிறாங்க எல்லாருமே. இது முழுக்க குடும்பங்களை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த டாஸ்மாக் கடையை உடனடியாக இழுத்து மூட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு கோரிக்கை வைத்து போராடுகிறோம். பெரியவரே வாங்க வாங்க. அங்கே 150க்கு வேலை பார்த்து வந்து சமையலை பார்க்கறதா குடும்பத்தையே அடிக்கிறாங்க. என்னடா இதெல்லாம் நடக்குதுங்க. ஒரு பெண்கள் வந்து என்ன அது ரொம்ப சங்கடமா இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலேயே ஒரு பையன் வந்து போறாங்க, இந்த தண்ணியை கொடுத்துட்டு எதுக்கு இருக்கணும். நல்லது பண்றாங்க, என்ன நல்லா பண்றாங்க. குடும்பத்தை பூரா அடிச்சு கொடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. சரி பண்ணிக்கலாம். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. சடான நிப்பாட்டணும்னு சொல்லிக்கும்போது உடம்பு எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடும். சரி, இந்த டைம் வேலைக்கு போகிற டைம் இங்கே வந்து நிற்கிறீங்க. வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ இப்போனா வெயில் டைம், இப்போ 11 மணிக்குள்ள வேலை முடிக்கலாம். முடிச்சு நீ 4 மணிக்கு மேலே போவோம். சரி சரி, கொஞ்சம் டைம் பாஸ்க்காண்டி சும்மா டைம் பாஸ்க்காண்டி ஐட்டம் சாப்பிட்டு தான் படுப்போம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. சாப்பிட்டு நான் வாட்டில் டிஸ்டர்ப், யாருக்கு எந்த இது டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. தமிழ்நாடு அளவில் டாஸ்மாக் கடை மூட நல்லதா? நல்லது தான், தப்பு சொல்லலை, நல்லது தான். இருந்தாலும் சடானாங்கிறது கொஞ்சம் குறைச்சிக்கத்தான் வேணும். நல்லது தானே, நமக்கு தானே நல்லது. அதைத்தான் சொல்லுவேன் நான். ஆர்டர் போட்டுருக்கேன், இருக்க வேணாங்க. நீங்கள் இன்னைக்கு வந்து சொல்லு முத்துமாரம் ஒரு திருவிழா நடக்குதுல்ல, கூப்பிட்டாங்க, அதிகமாக வருதா அதனால இந்த கடையை எடுத்து அங்கிட்டு வைங்க, இல்லைன்னா மாற்றிருக்கேன். இதே உண்மை. ஏன் ஏன் இந்த இடத்துல இருக்கட்டும்? வயசானவர் பூரா சாப்பிடுவோம். நான் என்ன சொல்றேன், அந்த கடையை எடுத்து அங்கிட்டு வைங்கன்னு சொல்றேன். இல்லை, டயர் அடிக்கிறவர் ஒரு பாவம், ரொம்ப நடக்க முடியாதவர். எங்கள் மேனாமனவர்லேருந்து வர்றாரு. அப்படியே ஒரு நடந்து இங்கேருந்து சண்டைப்பட்ட போக முடியுமா? அதான் பாருங்க, பாய் அவர் நடந்தே போக முடியாது. அவர் வந்து எங்கே போவார்? இதோட
இதோட எத்தனை போராட்டம் எத்தனை ஃபீஸ் கமிட்டி எழுதி கொடுத்துருக்கீங்க கேட்டு வாங்கி பேசுங்க. கவர்மெண்ட் இப்போ தான் கடைகளை எடுக்கலான்ற ஒரு முடிவு வந்து எடுத்துருக்காங்க. எடுத்துருக்காங்களே இல்லையா? எடுக்கணும்னு சொல்றாங்க. நடவடிக்கை என்ன நடந்துருக்குன்னு பாருங்க. இப்போ கவர்மெண்ட் எவ்வளவு நம்ம போராட்டம் பண்ணாலும் செவி சாய்க்கல. இந்த கவர்மெண்ட் செவி சாய்க்கிறாங்க. இப்போ இனிஷியலாக கடை மூடிக்காங்க. உங்களுக்கு தெரியும் மூடிக்காங்களா இல்லையா? காரைக்குடி வட்டம் 15 காரைக்குடி சிவன் சன்னதி தெருவில் அமைந்துள்ள டாஸ்மாக் நிர்வாகத்தில் கட்டுப்பட்ட கடை எண் 7520 என்ற மதுபான கடை அரசு விதிகளுக்கு உட்பட்டு அகற்றுவதற்கு டிஎம் அவர்களுக்கு வருவாய்த்துறை சார்பாக பரிந்துரை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துக் கொள்கிறேன். கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க வட்டாட்சியர் அவர்களுடைய அவருடைய அரசு வந்து எடுத்துரும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த போராட்டத்தை தற்காலிகமாக நாங்கள் ஒத்தி வைக்கிறோம்.